தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது மார்க் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 35 முதல் 41 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 41வது வாக்கியம். அவர்கள் பேரச்சம் கொண்டு காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். நாம் பார்க்கணும், இதற்கு பின்னணி நமக்கு எல்லோரும் தெரியும். இயேசு காற்றையும் கடலையும் அவர் அடக்குகின்றார். படகில் இயேசு இருக்கின்றார். கடலில் கொந்தளிப்பு ஏற்படுகிறது. சீடர்கள் பயந்து கொள்கிறார்கள். பிறகு இயேசு காற்றையும் கடலையும் சாந்தமாக்குகின்றார். மக்களே, இந்த காற்றும் கடலும் சொல்லும்போது என்ன அர்த்தம், எவ்வாறு நாம் புரிந்து கொள்கின்றோம்? நாம் பார்க்கின்றோம், திருச்சபை நம் தருகின்ற விவிலிய பாஷையில் திருச்சபை கற்றுத்தருவது காற்றும் கடலும் போது நாம் சந்திக்கின்ற பல பிரச்சனைகள், பல துயரங்கள், பல துன்பங்கள், பல தடைகள் இதெல்லாம் தான் இருக்கிறது. அப்படி என்றால் எவ்வாறு காற்றும் கடலும் இயேசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற பலவிதமான பிரச்சனைகள், பல துன்பங்கள், பல தடைகள் அது எல்லாமே இயேசுவின் காலடியில் தான் உண்டு. அப்போ நீ நானும் என்ன செய்யணும்? இயேசுவை தேடி வர வேண்டும். படகில் சீடர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவும் படகில் இருக்கின்றார். அப்போது காற்று வராமல் அல்ல, காற்று வந்தது, எல்லாம் வந்தது. ஆனால் சீடர்களுக்கு எந்த ஒரு ஆபத்து வந்ததா? எதுவும் வரவில்லை. அதே போல் நம்முடைய வாழ்க்கையின் படகில் இயேசு இருக்கின்றார். அவர் இயேசு இருக்கின்ற சமயத்தில் துன்பங்கள் வரக்கூடாது என்பதில்லை. துன்பங்கள் வரலாம், துன்பங்களும் நோய்களும் தடைகள் எல்லாம் வரலாம். என்ன வந்தாலும் சரி, தெய்வம் நம்முடன் இருக்கின்ற காரணத்தினால் நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. இந்த சீடர்கள் செய்த காரியம் என்ன? அவர்கள் தங்களுடைய உழைப்பை மையப்படுத்தி கொண்டு அவர்கள் முயற்சி எடுத்தார்கள். ஆனால் அதில் எதுவும் பலன் அளிக்கவில்லை. இறுதியில் இயேசு தேடி வந்தார்கள். அதே மாதிரி தான் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வருகின்ற பொழுது, நெருக்கடிகள் வருகின்ற பொழுது நாம் தெய்வத்தை தேடி வராமல் நம்முடைய முயற்சியாலே எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லிக்கொண்டு நாம் போகின்ற பொழுது அங்குதான் நாம் தோற்று விடுகின்றோம். மக்களே, நாம் பார்ப்போம், ஆண்டவரே என்னுடைய முயற்சி அல்ல, மாறாக உன்னுடைய கிருபையினால் தான் என்னால் எல்லாம் சாத்தியமாகும் என்று சொல்லிக்கொண்டு தெய்வத்தை தேடி வருவோம். அந்த இறைவன் நம்முடன் இருந்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு அந்த காற்றும் கடலையும் அடக்க வேண்டும், எவ்வாறு அந்த துன்பத்தை நீ வெளிவர வேண்டும் என்பதை அவர் நமக்கு கற்றுத்தருவார். அதுக்கேற்றபடி நாம் செயல்பட்டாலே போதும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நலமனாய் தெய்வமே, என் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் கடந்து வருகின்ற பொழுது நான் சோர்ந்து போகாமல் இருக்க நீரே எனக்கு கிருபை புரியும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.